ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஜாப்பை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா, அது இப்போ போடுற மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது. இங்கே ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டில் தான் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், என்ன சேலரி, இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் விசாரிச்சிங்கன்னா மட்டும்தான் வரணும். நான் சொன்னேங்கிறனால வரக்கூடாது. நீங்கள் அவருக்கு ஃபோன் அடிச்சுட்டு சேலரி, லீவு, இதை பற்றி எல்லாமே விசாரிச்சுட்டு தான் நீங்கள் வரணும். கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவேன். பட் நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்கல்ல. வீடியோ பார்த்தா தான் தெரியும் நம்ம அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன குறை இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. சும்மா வந்துட்டு அப்புறம் பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கான்டாக்ட் நம்பர் கடைசியில் கொடுத்துருக்கேன். கடைசியில் இடையில எங்கேயா கொடுத்துருவேன். சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடையாது, ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. சரிங்களா, இது வந்து ஜாபை பற்றி இல்லை. அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஜாபை பற்றி இல்லை. நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே யாரையுமே கூட்டு வர போகிறது இல்லை. அதனால் இது இந்தியாவில் இருந்து வேலை பார்க்கணும் தேடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை. ஸோ சவுதியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன், ஜாப் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வெளிநாட்டில் ஜாப் தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஓகேங்க. ஸோ நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இன்ஃபர்மேஷன் தான். நான் விசாரித்த அளவுக்கு ஓகே. ஆனால் நீங்கள் தான் விசாரிச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுமா வேண்டாமா நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ நம்ம தொடங்கி இந்த மாதிரி சொல்லி போட்டுருந்தோம். 2 நாளாக 3 நாளாக வந்து நம்ம யாரையுமே நீங்கள் கூட போகிறதில்ல, எல்லோரும் இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க, சம்பளம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற இங்கே ஒரு ஆள். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேனேஜராக இருக்காப்லையாமா, ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்காராமா. அவரோட கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடர் ஜாபுக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் சொன்னார், தம்பி நானே உன் வீடியோ பார்த்து தான் எப்படி பசங்கக்கிட்ட வேலை வாங்கணும், எங்கெங்கே போனால் ஆர்டர் கிடைக்கும்ன்ட்டு பசங்கிட்ட நான் உன் வீடியோ வச்சு தான் சொல்லுவேன். நீயே இப்படி வீடியோ போட்டோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு, அந்தளவுக்கா இப்படி நிறைய பேசினாப்லாம் தானே இன்ஸ்டாவில் நம்பரை வாங்கிட்டு. அப்போ சொன்னார், இப்படி என் கம்பெனியில் வந்து வேக்கன்சி இருக்குது தம்பி, நான் என் கம்பெனிக்கு எடுத்துக்கிடுறேன். ஏதாவது பசங்க, தமிழ் பசங்க தான் வேணுமாமா. தமிழ் பசங்க இருந்தாங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வேற மாறிக்க சொல்லு, நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுத்துக்கிடுறேன் அப்படின்னாரு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் இருக்குது, நான் வந்து ரொம்ப போட்டு உழப்ப விரும்பலை, ரொம்ப இதெல்லாம் சொல்ல. அவர் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பசங்கன்னா எடுத்துக்கிடுவாராமா. ஏன்னா அவர் ஒரு தமிழ் மேனேஜர், அவர் ஒரு கஃபீல்கிட்ட தான் வேலை பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கம்பெனியில் வந்து வேக்கன்சி இருக்குது, இது கம்பெனி கஃபீல் கிடையாது, அதனால் இது ஒரு ப்ராப்பராக இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டுனாலுமே நம்ம கம்பெனிலேருந்து ப்ராப்பராக ஆள் போய் அவங்கள ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த மாதிரி ப்ராப்பராக இருக்கும், இது ஒரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து சேர்த்து விடலாம், என்னால் விட முடியாது. நான் இப்படி ஒரு பையனாக கூப்பிட்டு வந்து சேர்த்து, ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, நீ ஒரு ஏதாவது பசங்களை சேர்த்து விடு, நான் உனக்கு கமிஷன் தந்துடுறேன் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட தான் சொன்னேன், என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாதுண்ணா, ஏன்னா நான் வந்து சேர்த்து விடுவேன், 2 நாளில் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுனா அப்புறம் அந்த பசங்க என்கிட்ட கேட்பான்ல, அது நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறதுனால தான் நான் வெளிநாட்டுக்கு இப்போ இந்த டெலிவரி ஜாபுக்கு ஆளே கூட மாட்டேங்க அப்படின்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, தம்பி லைசன்ஸ் வச்சுருக்க, ஷார்ட்டாக சொல்கிறேன், லைசன்ஸ் வச்சுருக்க பசங்க தேவைப்படுறாங்க. இப்போ அந்த பசங்க வேலை பார்க்குறாங்க, இல்லை இக்காமா முடிஞ்சிருச்சு, இல்லை அவங்க கம்பெனி தனாசில் தருவாங்க, கஃபாலா தருவாங்க, ஸோ இந்த மாதிரி தருவாங்கன்னா நம்ம கம்பெனியில் நான் எடுத்துக்கிடுறேன் அப்படின்னாரு. அப்போனா சரிண்ணா சேலரி எவ்வளோ கொடுப்பீங்கன்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், நம்ம கம்பெனிலேருந்து ஹேங்கருக்கு ஒரு வேலை பார்க்குறோமா, 450 ஆர்டர் பண்ணணும், 2800 சம்பளம் கொடுத்துருவேன், ரீசார்ஜ் கம்பெனி சிம் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணி விட்ருவாங்களாமா மாதத்துக்கு, ஃபுட்டுக்கு மட்டும் தான் நம்ம பார்த்துக்கணும், 2800. இப்போ நீங்கள் யாராவது ரொம்ப கம்மியான சேலரியில் எங்கேயா வேலை பார்க்குறீங்க, முதல்ல இதை சொல்லி விட்றேன், 2800. ஸோ பைக்கு பெட்ரோல் எல்லாமே கம்பெனி தந்துடுவாங்க, ரூம் கம்பெனி தந்துடுவாங்களாமா. ஸோ இவ்வளோ இருக்குது. இது வந்து நான் அவர்கிட்ட கேட்டது, நான் போய் நேரில் பார்க்கல. நீங்கள் சப்போஸ் போகிறதா ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் தான் அவருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு, அவர் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்களாமா, பெங்களாதேஷ்காரங்க, பாகிஸ்தான்காரங்க அப்படின்னு. அவங்க இங்கே போயிட்டு நீங்கள் விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தனாசில் கொடுத்தோ இல்லை கஃபாலா மாதிரியோ இருந்துக்கலாம். சரிங்களா? சில பேர் வந்து இக்காமா முடிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இவர் வந்து நான் இக்காமா ரெனியூல் பண்ணிக்கிடுறேன்,
ஸோ இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு என்கிட்ட. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட பேசலாம் செஞ்சார். நானும் அவரை நேர்லலாம் பார்த்த கிடையாது, நேரில் போய் கம்பெனி பார்த்த கிடையாது. ஸோ உங்களுக்கு யாருக்கா வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நேரில் போய் பார்க்கலாம். நான் நேரில் போய் பார்த்துட்டு கம்பெனி விசாரிச்சுட்டு வீடியோ எடுத்து போடுறேன். பட் இப்போ வரைக்கும் நான் இது சொல்கிறதுனா இப்படி இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் 1500, 1200, 1300 வேலை பார்க்குறீங்க. அது நம்மளுக்கு பத்தாது. ஏன்னா சாப்பாடு அதில் தான் நம்ம பார்த்துக்கணும், ரீசார்ஜும் அதில் தான் பார்த்துக்கணுன்னா நம்மளுக்கு அது பத்தாது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 2800 கொடுத்து ரீசார்ஜ் கொடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. 450 ஆர்டர் பண்ணணுமா அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேபி அப்படின்னா அவரோட நம்பர் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி. இது வந்து பார்த்திங்கன்னா சவுதியில் இருக்கவங்களுக்கு மட்டும். A few minutes later. ஸோ சாரி மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து அப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் சார்ஜ் கட் ஆயிடுச்சு, சார்ஜ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா கொண்டு ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் கொடுத்துருந்தேன் சார்ஜ் போடுறேன். ஏன்னா இதில் ஏன் சார்ஜ் போடலன்னா இதில் நம்ம இப்போ பிரேக் அடிக்கும் போதோ இது பண்ணும்போது சார்ஜ் அப்படி குறையும், நின்ற கட் ஆயிரும். திருப்பி நம்ம ஆக்சிலேட்டர் விடும்போது சார்ஜ் ஆகும். ஸோ இதுவே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்க போகிறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன், சரி கேமரா போயிட்டுன்னு ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் ஷார்க் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கலத்தி நான் ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்துருந்தேன் சார்ஜ் போட. இப்போ சாட போகும்போது சரி வாங்கிடுவோம், அந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஆன் பண்ணேன். ஸோ நீங்கள் தான் விசாரிச்சுட்டு வரணும் மக்களே, தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து ஆளுனாலும் ஓகே தான், இல்லை வெளியூரில் இந்தியாவிலேருந்து வர்றதுனால ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹோட்டல் வேலைக்கு தான், வெசல் கிளீனிங் ஒர்க்கு, மேபி லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை உள்ளே விடுவாங்க, வென்டராக விடுவான்லி. டிப்ஸு கிடைக்குமான்லாம் கேட்டால் தெரியாது, கிடைக்காது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே கொடுத்த கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஹோட்டலில் வேலை பார்த்தா டிப்ஸ் நிறைய கிடைக்கும்னு. ஆனால் சவுதியில் அந்த மாதிரி எனக்கு கிடச்சி எனக்கு தெரியல. இப்போ எங்களுக்கு கூட நிறைய கிடைக்கிதுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. எனக்கு இந்த மாதம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில், சரிங்களா, ஆஃப்லைனில் இல்லை ஆன்லைனில் 129 ரியாலுக்கு மேலே கிடச்சி. நம்ம ஒரு காசுக்கு 2000 மேலே கிடச்சிட்டு, சரிங்களா. 3000 வச்சுங்களேன், ஏன்னா கிடச்சிரும். இன்னும் 2 நாள் இருக்குது, 3000 வைங்க, டிப் கிடைக்கும் ஆஃப்லைனில், சரிங்களா. கஸ்டமர் வீட்டுக்கு நம்ம அவங்க கேஷ் ஆன் டெலிவரி தருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கணக்கு போட்டால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரியால் கிடச்சிருக்கோங்க. ஏன்னா சில கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 48 ரூபா இல்லை 45 ரூபா இல்லை 46 ரூபானா அந்த 4 ரூபா வச்சுக்கன்றுவாங்க. சில இது அப்படி தருவாங்க. சில 90 ரூபாவில் தான் இருக்கும், 91 ரூபாவாக இருக்கும், சரிங்களா. 100 ரூபா வந்துட்டு எடுத்துக்கொண்டுருவாங்க. ஆனால் 1 ரூபா கூட கரெக்டாக வாங்குகிற கஸ்டமரும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை, இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி நிறையா கிடச்சிச்சு. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதம் ஃபுல்லாக நல்ல காசு கிடச்சிச்சு. ஒரு 100 ரியால் எனக்கு ஆஃப்லைனில் மட்டும் கிடச்சிருக்கும், ஒரு 90 சம்திங் கிடச்சிருக்கணும். எங்களே நான் 2 நாள் இருக்கு 100 1000. இப்போ இதை சொல்ல மாட்டேது. இப்போ ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போனேன், அந்த கஸ்டமர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 89 ரூபா, சரிங்களா. அவங்க 11 ரூபா டிப்ஸ் தந்துட்டாங்க, வச்சுக்கோ 100 ரூபா தந்துட்டு வச்சுக்கொண்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய கிடைக்குது. ஆனால் ஹோட்டலில் வெண்டருக்கு கிடைக்குதான்னு கேட்டால் சத்தியமான தெரியல. ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறதில்ல. இப்போ கேரளா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரீங்கன்னா அங்கெல்லாம் யாரும் டிப்லாம் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால் டிப்பு கிடைக்கும் அப்படிலாம் நினச்சி வராதிங்க. அப்புறம் அதெல்லாம் கிடைக்குமான்லாம் எனக்கு தெரியாது, கிடைக்கவே செய்யாண்டு அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கிங்க. சம்பளம்னு பாருங்கள், இவ்வளோ தான். ரூமு சாப்பாடு ரூம் கம்பெனி தந்துடுவாங்க, ஹோட்டல்லேருந்து தந்துடுவாங்க. ஒர்க்கு இருக்கும், 12 மணி நேரத்துக்கு மேலே கூட இருக்கலாம் மேபி. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே. நான் கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன், இப்போ டிஸ்பிளேலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், இப்போ இந்த வீடியோலேயும் கொடுக்குறேன். சவுதி நம்பர் தான் இருக்குது. ஏன்னா அவங்க சவுதியில் தான் இருக்கிறாங்க. அவங்க சவுதி ஆள் தான் மெஜாரிட்டியாக கேட்டாங்க. ஒருவேளை சவுதியில் ஆள் கிடைக்கலன்னா மட்டும் தான் அவங்க இந்தியாவிலேருந்து ஆள் எடுப்பாங்க. சவுதியில் இருக்க யாருக்கா வேணும்னா யூஸ் பண்ணிங்க எடுத்து, சரிங்களா. இதேமாதிரி வேறு ஏதாவது ஜாபை பற்றி நம்ம வீடியோஸ் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதாட்டியா விசாரித்து கண்டிப்பாக போடுவோம்.